tomorrow Nifty and Bank Nifty levels எப்படி இருக்கும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். Before going to video, please subscribe my channel, like பண்ணுங்க, share பண்ணுங்க. If you have doubts, feel free to comment me, I will help you. Okay, நேத்து வீடியோ பார்க்காம இருந்தா போய் பார்த்துட்டு வாங்க. நேத்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து bearish எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நாளைக்கு வந்து கீழே உடையும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சிமிலராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு உடஞ்சது. ஸோ ரொம்ப உடஞ்சிட்டு ரிட்டர்ன் பேக் வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஒரு பையிங் ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஒரு 3:30 அந்த மாதிரி டைமிங்கில் வந்து ப்ரெஷர் வந்து ஏற்பட்டு ஸோ ஒரு பையிங் ப்ரெஷரில் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னிக்கல் வைஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது பேர் ஹேமர்னு சொல்லுவாங்க. கீழே வந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ், ஸோ இது பேர் தான் விக். ஸோ இந்த கீழே ரிஜெக்ஷன் காட்டி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னா பையிங் ப்ரெஷரில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஸோ நாளைக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ அதை எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சிக்னல் பண்ணுது. ஸோ கிளியராக என்ன சிக்னல் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் செட்டப்பில் தான் இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் வந்து இந்த இது ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் சப்போர்ட் லைன் ஆக்ட் ஆகும் இது. ஸோ என்னைக்காக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நான் சொல்கிறப்போ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 16,100 கிட்ட கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் நாளைக்கு வந்து புல்லிஷாக தான் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் செக்டார்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி கம்பேர் டு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னேன். ஸோ பேரிஷ் செட்டப் நேற்று சொன்ன மாதிரி பேரிஷில் தான் முடிஞ்சது. நாளைக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ஸோ கீழே ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. இன்னொரு விஷயம், இப்போ நிஃப்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. லார்ஜ் கேப்ஸ்னால் பெரிய கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், கொட்டாக் மஹேந்திரா பேங்க், ரிலையன்ஸ், ஸோ இன்ஃபோசிஸ், HCL டெக், ஸோ எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. லார்ஜ் கேப் இந்த டைமிங்கில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த புல்லிஷ் ப்ரெஷர். ஸோ நாளைக்கு ஒரு சின்ன புல்லிஷ் மூவ் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு ஆட்டோ செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன் இது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லைன் கீழே ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு புல்லிஷ் செட்டப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து ஐடி வந்து நான் சொன்ன மாதிரி புல்லிஷாக தான் முடிஞ்சது. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் பார்த்துருப்பீங்க, இன்ஃபோசிஸ். ஸோ இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட்டே வந்து டவுனில் இருந்தது. பட் ஐடி செக்டாரில் ஸ்டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதான் HCL டெக்காக இருக்கட்டும், TCSஆக இருக்கட்டும், எல்லாமே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது. ஸோ ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது. வீக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அண்ட் ஃபார்மா செக்டார் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் வந்து சரியான பேட்டர்ன்லேயே இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஜிக்ஜாக்காக போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் செட்டப்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு புல்லிஷ் செட்டப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்றதுக்கு முன்னாடி 11th August FII கேஷ் மார்க்கெட்டில் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 238 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50ல் 24 கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து புல்லிஷ் ஆகும், 26 கம்பெனிஸ் பீரிஷ், அதாவது வந்து கீழேயும் உடஞ்சி வந்திருக்கு. சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். Pidilite இண்டஸ்ட்ரீஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை வந்து 220 crore காட்டியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 26 crore. ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 times அதிகமாக காட்டியிருக்காங்க. ஸோ வண்டர்ஃபுல் ரிசல்ட் தான். இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1942 crore. இதுவே லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 897 crore தான் கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரிபிள் டைம்ஸ் கிட்ட வருது. ஸோ ஒரு நல்ல வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். அண்ட் வந்து கேடிலா ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப் 546 crore காட்டியிருக்காங்க. இதுவே வந்து லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் 431 crore காட்டியிருந்தாங்க. இன்கம் வந்து 4057 crore. இதுவே லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 3537 crore. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் காட்டியிருக்காங்க. குட் நியூஸ். அண்ட் ஸ்டேட் பேங்க், ஸோ டெக்னிக்கல் வைஸும் கேடிலா வந்து நல்ல செட்டப்பில் தான் இருக்குது. நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சா பை பண்ணலாம். இது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. யூ ஹவ் டு டேக் யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் எனிதிங். அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமுனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏர்போர்ட் வந்து ஃபைனான்ஷியல் க்ளோஷரை வந்து அச்சீவ் பண்ணிட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அச்சீவ் பண்ணதுனால அகைன் வந்து 37 பில்லியன் வந்து அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரம் பேங்க். ஸோ எதுக்குன்னா நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. ஸோ பர்ஃபெக்ட் க்ளோஷர், ஃபைனான்ஷியல் க்ளோஷர் அப்படின்னா ஆல்ரெடி லோன் கொடுத்துருப்பாங்க. அந்த லோனை வந்து பர்ஃபெக்டாக
செட்டில் பண்ணி முடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அச்சீவ்டு ஃபைனான்ஷியல் க்ளோஷர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அகைன் வந்து 37 பில்லியனுக்கு வந்து திருப்பி ஸ்டேட் பேங்க்கில் அப்ளை பண்ணுறதா யமுனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து சொல்லியிருக்கு ஃப்ரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து. ஸோ குட் நியூஸ். அண்ட் வந்து வேதாந்தா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனில் அகர்வால் தான் ஒரு ஓனர், சேர்பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அனில் அகர்வால். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து ரெட்ரோ டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் கம்பெனி வந்து ட்ராக் ஆகிட்டு, ஸோ அந்த கம்பெனி வந்து நடத்த முடியாதனால அதே செக்டாரில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேட்டட் செக்டாரை வந்து அக்வயர் பண்ணிடுவாங்க. ஸோ அக்வயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அகைன் வந்து லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட்டபிள் மேக்கிங்காக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல்ட்டி டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டேக்ஸ். ஸோ கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் பண்ணுறதுனால இந்த ரூல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க, இந்த ரெட்ரோ டேக்ஸ். ஸோ அந்த மாதிரி அக்வயர் பண்ணியிருந்தால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல 220 பில்லியன் வந்து இப்போ ருபீஸ் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஜூலை 23 வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. எதுக்குன்னா ரீகம்புடேஷன் ஆஃப் அட்ஜஸ்ட் கிராஸ் ரெவன்யூ. ஸோ அதாவது வந்து அது எப்படின்னா ரீகம்புடேஷன் அப்படின்னா ஏதாவது வந்து இப்போது டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் சரி, ஸோ லைசன்ஸுக்கு ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ் கட்டுறதா இருக்கும் சரி, ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து விஷயத்துக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அது வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி ரிவ்யூ ப்ராசஸ் போனதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ டெலிவரி ஸ்கேன்ஸில் 3M இந்தியா இருக்குது, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இருக்குது, ஸ்டார் சிமெண்ட், விஐபி இண்டஸ்ட்ரீஸ், விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ், அண்ட் வந்து ஃபியூச்சர் ஓப்பன் இண்டஸ்ட்ரியில் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, மணப்புரம் ஃபைனான்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பவர் கிரிட் கார்பரேஷன். ஸோ பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங் கைஸ். தேங்க்யூ வெரி மச்.